up to reality. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு JKMFF777. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு தரமான வீடியோட வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். நம்ம ஜாவா எடிஷன் தான் விளாட போகிறோம் பிசியில். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புது சிங்கிள் பிளேயர் வேர்ல்டு தான் விளாட போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஸ்பீட் ரன் கிடையாது. நம்ம வந்து இது ஒரு சீரியஸாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து எபிசோடாக வரும், வாரத்துக்கு ஒரு 2 எபிசோட்ஸ் மாதிரி இதில் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து புது வேர்டு முதல்ல க்ரியேட் பண்ணுறோம். புது வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீட்ஸ் எதுவும் ஆன் பண்ண போகிறதில்ல. ஒன்று மட்டும் தான் வைக்க போகிறோம். கீப் இன்வென்ட்ரி மட்டும் ஆன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பேரெலாம் கொடுத்துட்டோம். பாண்டாஃப். ஓகே, கமெண்ட்ஸ் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா சில நேரத்தில் நமக்கு கமெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஆனால் மோஸ்ட் நான் கமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அதிகமாக. ஏன்னா அது வந்து தேவைப்படாது நமக்கு அதிகமாக. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு ஜென்ரேட் பண்ணியாச்சு, லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒன்றும் இல்லை. நார்மலாக ஃபஸ்ட் டேயில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆனோடனே முதல்ல போய் ட்ரீயை மைன் பண்ணிட்டு அப்புறம் ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் மைனிங் தான் டேரெக்டாக. அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஷெல்டர் எங்கேயாச்சும் கிடைக்குதானே ஒரு கேவ் மாதிரி இடத்துல போயிட்டு ஷெல்டர் தேடிட்டு அங்கேருந்து அப்படியே மைனிங்க்கு போயிடலாம். ஓகே, ஸ்க்ரீன் என்னமோ கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி செட்டிங்ஸில் மாற்றிட்டு வந்துடுறேன். இது ஃபோன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண ஸ்க்ரீனோடைய அந்த ஒய்டு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் எனக்கு விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேனல் மாதிரி என்னமோ இருக்குது, வாய்க்கால் மாதிரி என்னமோ ஓடுது. கீழே ஏதோ கேவ் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஓகே, போகிற வழியில் சீடெல்லாம் எடுத்துக்கலாம். அதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். ஏன்னா ஃபுட்டு இல்லாத டைமில் வந்து இது ஹார்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரெட்டு அந்த வீட்டில் இருந்து நம்மளால் செய்ய முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இந்த சைடு ஏதாச்சும் கேவ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். ஓகே, இங்கே ஒரு பெரிய கேவ் ஒன்று இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் இது கேவ் இல்லை, ஜஸ்ட் நார்மலாக ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அவ்வளோதான், ஒரு பள்ளம். ஓகே, இங்கே கொஞ்சம் கோலும் இருக்குது. அது முதல்ல போய் மைன் பண்ணணும் நம்ம. அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை, முதல்ல பிக்காக்ஸ் தேவை. பிக்காக்ஸ் ரெடி பண்ணாமே மைன் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல போய் ஒரு பிக்காக்ஸ் செய்யணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ட்ரீ இங்கேயே ஒன்று இருக்குது. இங்கேயும் ஒரு கேவ் இருக்கும் போல், ரொம்ப பள்ளமாக இருக்குது அந்தாண்ட. இப்போ மேலே ஏறி பார்த்தா தெரிஞ்சிடும். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டில் தான் இப்போதைக்கு இருக்கும். ரொம்ப சின்னதாக தான் இருக்கான். இது வந்து கேவ் இல்லை, ஏதோ பள்ளம் மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரீயை தான் மைன் பண்ண போகிறோம். அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு 4 பிளாக் வந்து அந்த இடத்துலேயே இருக்குது, ஏதோ பக்கு போல். ஓகே, அட்வான்ஸ்மெண்ட் கிடச்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அப்படியே ஒரு அது பேர் என்னது, ஆக்ஸ் செஞ்சுட்டு இப்போ வந்து நம்ம டேரெக்டாக மைனிங்க்கு போயிடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா வர வழியில் இருக்க அந்த ஷீப்பு பிக்கெல்லாம் அடித்து ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு அப்புறம் மைனிங்க்கு போகலாம். ஓகே, முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செய்யணும். நான் இது ரொம்ப நாள் ஆகுதுங்க, ரொம்ப நாள் விளாண்டே பல மாதம் ஆகுது. அதனால் எனக்கு இந்த ரெசிபிலாம் மறந்து போச்சு, கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது. ஓகே, முதல்ல ஸ்டிக்கு செய்யணுமா, என்ன ஸ்டிக்கினுடைய ரெசிப்பி எனக்கு மறந்து போச்சு. ப்ரெஷர் பிளேட் வச்சுட்ருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிக்காக் செஞ்சுட்டு இப்போ நம்ம டைரெக்டாக மைனிங்க்கு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு உட்டன் பிக்காக்ஸ் எடுத்தாச்சு. முதல்ல நம்ம காபிள் ஸ்டோன் உடனே டக்குன்னு மைன் பண்ணிக்கலாம். மேலேருந்து தெரியாமல் குதிச்சிட்டேங்க, ஒரு இழுத்து போயிடுச்சு. ஓகே, காபிள் ஸ்டோன் இங்கே கொஞ்சம் இருக்குது. நம்ம வந்து ஒரு 30 காபிள் ஸ்டோன் பக்கமாக எடுத்துக்கிட்டு மொத்தமாக ஸ்வாடு தேவையில்லை, நம்ம வந்து ஆக்ஸு பிக்கெக்ஸ் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஸ்வாடு எப்பயுமே வந்து ஜாவா எடிஷன் அந்தளவுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஆக்ஸ்லேயே இது ஸ்வாடோட அதிகமான பவர் இருக்குது. அதனால் நம்ம ஆக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஏதாச்சும் கில் பண்ணுறதுக்கு. ஸ்வாடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறையா மாப்ஸ் வந்து நம்மளை சுற்றி அலசிட்டா வேணால் அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நார்மலாக நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வந்து டேமேஜ் கொஞ்சம் அதிகம், ஒரு 2+ன்னு நினைக்கிறேன் ஸ்வாடோட. எனக்கு எல்லாம் மறந்துடுச்சு. நான் தான் பல மாதம் கழிச்சு மைண்ட் கிராஃப்ட் விளாண்டுருக்கேன். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேறு கொஞ்சம் லேக் ஆகுது அதிகமாக. ஓகே, காபிள் ஸ்டோன் அப்படியே பேசுகிற நேரத்தில் மைண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே போய் டேரெக்டாக காபிள் ஸ்டோனில் வந்து நம்ம பிக்காக்ஸும் அப்புறம் இது ஆக்ஸும் செஞ்சுக்கிட்டு அப்படியே மைனிங்க்கு டேரெக்டாக போக போகிறோம். ஓகே, மைனிங்னா ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, கோலும் அங்கே கொஞ்சம் அயனும் இருக்குன்னு நினைக்கிறேன். அயன் இருந்தால் லக்கு, இல்லைன்னா பார்க்கலாம். அங்கே நான் கோல் கண்டிப்பாக இருக்கேங்க, பார்த்தேன்.
கோல் தான் இப்போ நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் கிடச்சா கூட அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன இது வரமாட்டேங்குது. அடா சார், நான் ஸ்டிக்குக்கு பதிலாக புட்டை வச்சுட்ருக்கேங்க. எனக்கே தெரியல. நானே கொஞ்ச நேரம் வச்சு பார்த்துட்டு என்னடா அது வரமாட்டேங்குதுன்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது ஸ்டிக்கு ஒன்று கூட இல்லைன்னு. அப்புறம் ரெசிபிலாம் போய் பார்த்து கரெக்டானு அப்புறம் பார்த்தா தான் தெரியும் ஸ்டிக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல விளாண்டே பல மாதம் ஆகுதுன்னு, அதனுடைய எஃபெக்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, முதல்ல பிக்காக்ஸ் செஞ்சுக்கிட்டு ஆக்ஸா ஓகே செஞ்சுட்டோம். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்கு போயிடலாம். ஒரு பள்ளம் பார்த்தோம் தெரியுமா, அங்கே போயிடலாம். அப்படியே கீழே கொஞ்சம் மாப்ஸ் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அடித்து ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஹெல்த் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், ஒன்றா ப்ரெட்டு சாப்பிட்ணும், அப்படி இல்லைன்னா இந்த குக்குடு என்ன சொல்கிறது மீட்ஸ்லாம் சாப்பிட்ணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஏறும். இப்போ வந்து நீங்கள் வெறும் ராவாக அந்த போர்க் சப்பு அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்து சுத்தமாக ஏறாது. இப்போ வந்து இதை அடிச்சிடலாம். போடு, அவ்வளோதான், 2 அடி தான். ஓகே, இங்கே ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு நமக்கு வந்து கேம்ப் ஃபயர் தேவை. இங்கே என்னங்க ஒரு குட்டி பிக் இருக்குது, அதனுடைய அம்மா பிக்குன்னு நினைக்கிறது. சரி வேணான்னு விட்டுறலாமா? என்ன பண்ணலாம், சரி வேணாம் போயிடலாம். அதுதான் இல்லை, முதல்ல இதை முடிச்சுட்டு தான் போகணும். நம்ம வேணால் இந்த சின்ன பிக்கை வேணால் விட்டு போயிடலாம், இந்த பெரிய பிக்கை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். ஏன்டா அப்படிலாம் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா இது கேம், ஜஸ்ட் கேம் தான். ஓகே, அவ்வளோதான். நான் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் மைனிங்கே நான் மறந்துட்டேன். ஓகே, இங்கே ஷீப்பெல்லாம் இருக்குது, பெட்டுக்கு தேவைப்படும். என்னங்க இன்றைக்கி ரொம்ப லேக் ஆகுது. ஒரே ஒரு ஆடு தான் தேவை, அதை முடிச்சுட்டு நம்ம அப்படி டேரெக்டாக போயிடலாம். இங்கே ஹார்ஸெல்லாம் இருக்குது, ஹார்ஸ் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது. இதுலேருந்து வில்லேஜ் எங்கே இருக்குதுன்னு தெரில, அதனால் நம்ம போட்டில் தான் போயாகணும். ஓகே, இப்போ டேரெக்டாக அந்த மைனுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, போகிற வழியில் ஏதாச்சும் கட்டலான்னு பார்ப்போம். இங்கே நிறையா ஃப்ளாஸ் தான் நிறையா இருக்குது, அதுவும் யூஸ் நமக்கு யூஸ் இல்லை. இங்கே 2 ஹனி பீ இருக்குங்க, இங்கே ஒரு ஹனி கோம்பு வேறு இருக்குது. அடிச்சுட்டு போவோம், சும்மா தானே இருக்குது. ஓடு 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 ஓடு, அது வேறு அடிச்சுன்னா பாய்சன் ஆயிருங்க. ஐயோ இடம் இல்லை, இங்கே வேறு போட்டுருன்னு நினைக்கிறேன்னே. துரத்திட்டு வருதுங்க, அங்கே இருக்குங்க. சரி அடிச்சு பார்ப்போம் இன்னொரு தடவை. போடு போடு, எங்கள் சைடோட வந்து குத்திச்சுங்க. ஐயோ பாய்சன் போச்சு. ஹெல்த் வேறு கம்மியாகிட்டே இருக்குது. இந்த ரா போர்க் சாப்லாம் சாப்பிட்டா கண்டிப்பாக ஹெல்த் ஏறாது. இப்போதைக்கு நம்ம மில்க் தேவை, ஆனால் மில்க் நம்மக்கிட்ட வாய்ப்பே இல்லை, அயனும் இல்லை, பக்கெட்டும் இல்லை. ஓகே, ஹெல்த்து கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம அப்படியே கீழே குதிச்சு இந்த மைண்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, குதிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே நம்ம ஒரு ஷெல்டரை ரெடி பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு டெம்பரரியாக. ஓகே, இது வேறு உடைக்க முடியல, டேர்ட்டை கூட என்னால் உடைக்க முடியல, ஏன்னா நம்ம தண்ணியில் இருக்கோம். அதனால் நம்மளுடைய அந்த மைனிங் அந்த கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ மேலே கோல் இருக்குது, கோல் தான் நம்ம முதல்ல மைன் பண்ண போகிறோம். கோல் நமக்கு அதிகமாக தேவைப்படுது, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டார்ச், அப்புறம் இந்த கேம்ப் ஃபயரு அதெல்லாம் செய்கிறது கோல் ரொம்பவே முக்கியம். மைனுக்கெலாம் நம்ம போகும்போது நமக்கு வந்து அங்கே வெளிச்சமே இருக்காது. அப்புறம் டார்ச் வச்சு எப்படா நீ வெளிச்சம் கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா ஷேடர் பேக் போட்டால் நமக்கு டார்ச் வச்சு வெளிச்சம் வரும். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, தெரிஞ்சவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு தெரிஞ்சு லோ என் பிசிக்கெலாம் ஒரு பயங்கரமான ஒரு ஷேடர் பேக் ஒன்று இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஷேடர்ஸ், லைட்டு, அப்புறம் மீடியம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. லைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த சன்னோடைய க்ளோயிங் எஃபெக்ட்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் தண்ணி வந்து ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ப்ளூ கலரில் இந்த தண்ணியெலாம் இருக்கா பார்த்தீங்கன்னா அதுவும் அதே கலரில் இருக்கும். ஆனால் இது மாதிரி இந்த கோடு வருதில்ல, அது மாதிரி வராது. அதில் வந்து தண்ணி அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். அது அந்தளவுக்கு தான் அதில் இருக்கும். ஐயோ பேசிகிட்டு இருக்கும்போது கீழே வந்துட்டேன். ஒரே ஒரு எழுத்து தாங்க இருக்குது. சரி பார்த்துக்கலாம். ஓகே, என்ன சொல்லிட்டு இருந்தேன், காம்ப்ளிமெண்ட்ரி ஷேடர்ஸ். அந்த ஷேடர்ஸில் பார்த்தீங்கன்னா மீடியம் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா என்ன சொல்கிறது, அந்த தண்ணிலாம் பார்த்திங்கன்னா ரியலாக பார்க்குறதுக்கு வந்து ரியலாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் அட்வான்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷனே அதில் தெரியும். ஆனால் அது வந்து ரொம்ப லேக் ஆகும். அது வந்து ஹை எண்ட் பிசிக்கு தான் சப்போர்ட் ஆகும் அதிகமாக. நான் ஒரு தடவை விளாண்டு பார்த்துருக்கேன், பயங்கரமாக ஸ்டக் ஆகும் அது. ஓகே, மேலே காப்பர் இருக்குது. காப்பர்லாம் உட்டன் பிக்காக்ஸ் வச்சு மைன் பண்ண முடியாது, சும்மா உடச்சி விட்டு தான் போக முடியும். ஓகே, நான் பாட்டு கோலை மைன் பண்ணிட்டே இருக்கேன். கோல் மட்டும்தாங்க எங்கே பார்த்தாலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் மைன் கிராஃப்டில். ஓகே, இந்த காபிள் ஸ்டோன் வேறு காப்பர் வேறு நடுவில் வந்து மாட்டிக்குது. ஓகே, 9 நிமிஷம் ஆயிருக்கு.
ஓகே ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். எக்ஸ்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இருக்குது. நாங்கள் இது கீழே வந்துக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே, இதையும் விடக்கூடாது. அப்பா பிடிச்சாச்சு, நல்ல வேளை கீழே விழல. ஓகே, இங்கேருந்து இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஏங்க இங்கே அயன் இருக்குங்க, நான் சொன்னல இங்கே அயன் இருக்குன்னு. சூப்பர், நமக்கு லக்கு கிடச்சிருக்கு. ஓகே 2 அயன் தானா? கீழே இருக்குது. கண்டிப்பாக அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 அயனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது கீழேயும் மேலேயும் வந்து மைண்ட் பண்ணி பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே 3 அயன் கிடச்சிருக்கு. கரெக்டாக ஒரு பிக்காஸ் வந்து 3 அயன் கிடச்சிருச்சு. ஓகேங்க, நம்ம கிராஃப்டிங் டேபிளையும் ஃபர்னேஸையும் இங்கே நம்ம செய்யணும். ஏன்னா நமக்கு இப்போ உடனே அயன் பிக்கெக்ஸ் தேவை. ஏன்னா இன்றைக்கி டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஷெல்டர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அயனு கோல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மைன் பண்ணிட்டு அப்புறம் டேரெக்டாக ஒரு பெரிய கேவுக்கு போகலான் இருக்கோம். அதுதான் நம்மளுடைய பிளான் டே 2ல். ஓகே, இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம இன்றைக்கி கேவை தேடுவோம். தேடிட்டு அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேவில் போய் மைன் பண்ணுறது தான். கேவ் கிடைக்காதானே தெரில. டைம் வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிடுச்சு. சூரியன் மறைய போகுது. இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்போ வந்து ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஆகிடுச்சுங்க. ஓகே, இந்த பக்கம் ஏதாச்சும் கேவ் இருக்கான்னு பார்ப்போம். அந்த பக்கம் வந்து ரைட் சைடு நம்ம போகவே இல்லை. முதல்ல ரைட் சைடு போய் பார்க்கணும். முதல்ல நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் உட்டு தேவைப்படுது. உட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் முதல்ல. ஓகே, உட்டு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு பொருள். இது எங்களுக்கே தெரிய வேண்டான்னு கேட்டிங்கன்னா சும்மா சொல்ல வேண்டியதான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷீப்ஸ் இருக்குது. இதெல்லாம் அடிக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம போய் முதல்ல பெட்டை செஞ்சுட்டு தூங்கணும்னு நான் பெட்டே செய்யாமல் இருக்கேன். ஓகே, தேவையான அளவுக்கு உட்டு கொஞ்சம் நிறையாவே மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 15 உட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இது மைண்ட் பண்ண முடியாது, நம்ம ஹைட்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு இருட்டாயிடுச்சுங்க. சீக்கிரமாக நம்ம பேர் வீட்டுக்கு போகணும். ஓடு 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 ஓடு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரீ இருக்குது. ஓகே, இந்த பக்கம் ஏதாச்சும் கேவ் கிடைக்குதான்னு பார்ப்போம். சுற்றி நம்ம இடத்துக்கே வந்துட்டோமா? சரி, அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். ஓகே, அப்படியே இங்கே மேலேருந்து ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான். இன்னும் நான் பெட்டே செய்யாமல் இருக்கேன். மான்ஸ்டர்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அது வேறு ஒரு தொல்லை. பக்கத்தில் இருந்தால் தூங்க முடியாது. இந்த அயன்லாம் மெல்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஓகே, ஒரு பக்கெட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ட்ரிக் இருக்குங்க. ஒரு பக்கெட் லாவை வச்சு நம்மளால் ஒரு ஸ்டேக்கான அயனு அதாச்சும் எந்த ஓர்ஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டேக் அளவுக்கு நம்மளால் மெல்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணல. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்த்து ஒரு வீடியோ போடுறேன் அதுக்குன்னு. ஓகே, எங்கள் பெட்டை போட்டு அப்பா தூங்கியாச்சுன்னு எந்த மாப்பும் ஸ்பான் ஆகலை. அவ்வளோதான். அட்வான்ஸ்மெண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போதைக்கு இங்கே தான் நம்ம தங்கியிருக்கோம். பார்ட் 2ல் நாளைக்கு என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, இன்றைக்கி என்ன பண்ணலாம்? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கேவ் கண்டுபிடிக்கிறது தான் வேலைன்னு சொல்லியிருந்தோம். ஆமாம்ல, இன்றைக்கி கேவ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இருங்க நம்ம போய் செட்டிங்ஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். இது வேறு என்னமோ ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்மூத்தாக அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில, ஏதோ மாறிடுச்சுன்னு நினைக்கிற மாதிரி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது. ஒரு ஷார்ட்கட் கீ நான் தெரியாமல் அழுத்திட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ சரியாயிடுச்சுங்க. இப்போ சரியாயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிடலான்னு நினைக்கிறேன். என்னங்க இதுன்னா அப்படியே தான் இருக்குது. பார்த்தீங்களா ஸ்மூத்தாக போகிறது தெரியுது உங்களுக்கு? இப்போ ஓகே ஆயிடுச்சுங்க. இது F2ன்னு ஒரு பட்டன் இருக்கும் கீபோர்டில். பார்த்தீங்கன்னா அது அழுத்தினா இந்த மாதிரி கேமராங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக மாறிடும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டேரெக்டாக குளிச்சுட்டு நம்ம வந்து மைனுக்கு போகலாம். குளிச்சுட்டு அப்படியே அந்த போர்ட் சாப்பையும் கொஞ்சம் சமைச்சு அப்படியே சாப்பிட்டு போகலாம். ஓகே, அப்படி தண்ணியிலே நடக்கிறேன் பார்த்தீங்களா? ஓகே ஓகே, மூச்சு ஓடி செத்து போயிடாத. இன்னும் 5 பபுள் இருக்குது. ஓகேங்க, நல்லா தேய்ச்சி குளிச்சாச்சு. ஓகே, மேலே போயிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேவை தேடுறத இன்றைக்கி முதல் வேலை. அப்படியே போகிற வழியில் ஏதாச்சும் ஒன்று கிடச்சுன்னா அப்படியே அதையும் எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா கேவில் மைன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து அடுத்தது வில்லேஜை கண்டுபிடிக்கிறது தான் வேலை. வில்லேஜ் தான் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரில, ரொம்ப தூரம் போகணும். அதுதான் கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, ஃபர்னேஸில் குக் பண்ணலாமா இல்லை டேரெக்டாக நமக்கு அது கேம்ப் ஃபயர் பண்ணலாமா? சரி, கேம்ப் ஃபயரே பண்ணிடுவோம்.
ஓகே அது ரெசிபி வேறு மறந்து போச்சே. ஓகே நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அயன் பிக்கெக் செஞ்சிட்டோம். ஓகே இப்போ கேம்ப் ஃபயர் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே போய் கேம்ப் ஃபயர் செஞ்சுட்டு அதுலேருந்து நம்ம ஃபுட் எடுத்து சாப்பிட்லாம். எங்கடா அங்கே போயிட்டுருக்கேன் கேம்ப் ஃபயர்ரா. ஓகே வந்தாச்சு. ஓகே கேம்ப் ஃபயர் தான் செய்ய போகிறோம். இதுக்கு வேறு ரெசிபி மறந்து போச்சுங்க, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஓகே இதுங்கிறது தான் இருக்கும். ஸ்டிக்கு தேவைப்படுதா? ஸ்டிக்கு தேவைப்படாதுன்னு நான் இன்னொன்று நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஓகே இங்கேயே விட்ருக்கு, அதை அப்படியே ஸ்டிக்காக மாற்றி அப்படியே போட்டுடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ப் ஃபயர் எடுத்துகிட்டு அப்படியே டேரெக்டாக அதில் ஒரு 4 போக்சாப் வச்சுட்டு நம்ம கிளம்பிடலாம். அது பார்த்திங்கன்னா குக் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே அவ்வளோதான் வச்சாச்சு. ஐயோ பாதி எழுத்து தாங்க இருக்குது. நான் வேறு தெரியாமல் அந்த கேம்ப் ஃபயர் மேலே காலை வச்சிட்டேன். அது குக்காகி முடித்தோடனே அதை சாப்பிட்டு தான் நம்ம போகிற வழி. ஏன்னா நம்மகிட்ட ஹெல்த் இல்லை, அரை ஹெல்த்து தான் இருக்குது. குக்குடு மீட்டை சாப்பிட்டா தான் நமக்கு கொஞ்சமாச்சு ஹெல்த்து கிடைக்கும். அதுக்காக தான் இங்கேயே இருக்கேன். இங்கேயும் கோல் இருக்குங்க. ஓகே கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு கோல் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வேறு உடஞ்சி போச்சா? ஓகே நம்மக்கிட்ட காபிள் ஸ்டோன் பிக்கெக்ஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. நமக்கு எக்ஸ்பி கிடச்சிட்டு அது ஒரு நல்லது. கோல் வந்து என்ன சொல்கிறதுன்னா நிறையா இருக்கனால நமக்கு எக்ஸ்பி கொஞ்சம் கிடைக்குது, அது ஒரு ப்ளஸ்ஸு கோல்கிட்ட. போயிட்டே இருக்கணும், எப்போ தான் முடியும்னு தெரில. கண்டிப்பாக இப்போ போர்க் சாப் வந்து குக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அதை மைண்ட் பண்ணிட்டு நம்ம போய் இதை பார்ப்போம். இன்னும் 3 இதுதான் இருக்குது, இன்னும் 3 தான். மேலே வேறு ஒன்று இருக்கா? ஓகே இதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு டேரெக்டாக அது குக் ஆகிடுச்சான்னு போய் பார்த்துடலாம். இன்னும் இருக்குது, அவ்வளோதான், இது ஒன்று தான், அவ்வளோதான். இப்போ போயிட்டு நம்ம அப்படியே குக் ஆகிடுச்சான்னு பார்த்தோம். ஓகே குக் ஆகிடுச்சு. முதல்ல சாப்பிட்றது தான் நமக்கு வேலை. அப்பா 4மே குக் ஆகிடுச்சு. முதல்ல அடுத்த நாள் வச்சிடலாம், அவ்வளோதான். கேம்ப் ஃபயரில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 4 மீட்டு தான் உங்களால் குக் பண்ண முடியும். ஓகே எடுத்து சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். இப்போ போர்க் சாப்பை இருங்க கொஞ்சம் நல்ல இடத்துக்கு போய் சாப்பிட்லாம் அப்படியே. ஓகே வந்தாச்சு. இந்த பக்கம் பெரிய ஃபாரஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடு. அப்படியே பிர்ச்லாகு அப்புறம் நிறைய ஓக்லாக்ஸும் இந்த பக்கம் இருக்குது. அதெல்லாம் ஒரு நாள் போய் மைண்ட் பண்ணலாம் அப்படியே. ஓகே போர்க் சாப் முதல்ல அங்கே இருந்து சாப்பிட்றலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஹங்கர் வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஹெல்த் ஏறிக்கிட்டு இருக்குது தெரியுது உங்களுக்கு. இப்போ அரை ஹெல்த்துலேருந்து ஒரு ஹெல்த்தாக மாறிடுச்சு. அங்கே பாருங்கள் ஏறிக்கிட்டே இருக்குது. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ப்ளூ இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடு வந்து எப்பயுமே என்ன சொல்கிறது அதனுடைய தலையை திருப்பி இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் ஆகுது. நெதரில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அது பேர் என்ன மேன்ஷனா, அது பேர் என்னன்னு தெரிலங்க, அது வேறு மறந்து போச்சு. அந்த பிளேஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா கரெக்டாக ஈஸ்ட் சைடு தான் அது வந்து ஹெட்டு வச்சுருக்கு. அந்த பக்கத்தில் தான் ஈஸ்ட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நெதரில் அதிகமாக. ஐயோ அந்த இடம் பேர் வேறு மறந்து போச்சு எனக்கு. பிளேஸ் இருக்குது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் தான் அதிகமாக லொக்கேட் ஆகிருக்குமா. அங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறது இந்த டர்ட் டஸ்ட்டு அது மேலே சன்ஃப்ளவர் வச்சா ஈஸ்ட் பக்கம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷீப் இருக்குங்க. ஓகே இங்கே ஒரு பிங்க் ஷீப் இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல. இது பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆகிறதுக்கு வெறும் 0.007% தான் ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சீட்டில். ஓகே நமக்கு கிடச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன், அதுவும் பல மாதத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேப்பில் பார்த்தது. இப்போ தான் மறுபடியும் வந்திருக்கு. அதான் நான் பிடிச்சி என்னுடைய ஷெல்டரில் வச்சுட்டேன், அங்கேயே வில்லேஜில் இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கூப்பிட்டு போகிறது, இதை கூப்பிட்டு போகலாமா இல்லை இங்கேயே விட்டு போயிடலாமா? பேசாமல் இங்கே இந்த இடத்துல இதை அடைச்சி வச்சுட்டு நம்ம ஒரு நல்ல இடத்த தேடி பிடிச்சதுக்கப்புறம் இதை கூப்பிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே இது வேறு அடிச்சுக்கிட்டே இருக்கும், செத்துக்கிட்டு போயிடாத. இது வேறு ஓடிக்கிட்டே இருக்குங்க. நம்மக்கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லை, அந்த கயிறு இருக்கும்ல லீப்பு அதுவும் இல்லை நம்மக்கிட்ட. இப்போ என்னது வீட்டோல் நம்மக்கிட்ட. இப்போ இது எப்படி இதை நம்ம பிடிக்க போகிறோன்னு தெரில. ஓகே பிடிச்சாச்சு. போடு காபிள் ஸ்டோன் போடு. அவ்வளோதாங்க போட்டாச்சு. இன்னும் 1-2 தான். அடைச்சி போட்டு சே ஓடிடுச்சுங்க. எல்லாம் அந்த கிராஸால் வந்ததுங்க. கிராஸ் மட்டும் இல்லைன்னா அப்பயே அந்த பக்கம் 2 காபிள் ஸ்டோன் போட்டிருப்பேன். சே ஒரு காபிள் ஸ்டோனில் தப்பிச்சு போயிடுச்சுங்க. சே பரவாயில்ல இருக்கட்டும், நம்மளுடைய மாஸ்டர் பிளான் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணி பிடிச்சி பார்ப்போம். ஓகே அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ எப்படியாச்சும் இதை நம்ம பிடிச்சே ஆகணுமே. ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக நானும் போராடி பார்த்துட்டேன், பிடிக்கவே முடியல. இதை எப்படியாச்சும் பிடிச்சிடணும்னு நானும் போராடிக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம் பிடிக்க முடியுதா இல்லையான்னு. ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டே ஆயிடுச்சுங்க. நான் இன்னும் பிடிக்கல. கீழே பார்த்தீங்களா குளிருக்கு. அப்பா மாட்டிடுச்சுங்க.
பல மணி நேரமும் போராடி இந்த ஷீப்பை பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சிருக்கோம். அது கண்டிப்பாக டீஸ்பான் மட்டும் ஆயிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா நான் அப்படியே வெறுத்துருவேன். ஏன்னா 1 மணி நேரமாக, அரை மணி நேரமாக இதையே நான் சுற்றி சுற்றி வந்துட்டுருது அதை பிடிக்கிறதுக்கு. நிற்கவே இல்லை. நைட்டே ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இந்த மாப்ஸ்லாம் வேறு ஸ்பான் ஆயிடுச்சு. ஓடு ஓடு ஓடு. கீழே அந்த குழி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மிஸ் விழுந்திருப்பேன். ஓகே, முதல்ல போய் தூங்குறது தான் வேலை. இப்போ இன்றைக்கி கேவை கண்டுபிடிக்கலான்னு இருந்தோம். என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ டிவேட் ஆகி போயிட்டோம். ஓகே, அடுத்த வீடியோலாச்சும் கேவை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். இந்த வீடியோவில் ஒன்றுமே நம்ம பண்ணல. சும்மா ஷெல்டரை கண்டுபிடிச்சோம், அப்புறம் 2-3 ஆட்டை கொண்டோம், தூங்கணும், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ணலைங்க இந்த வீடியோவில் நம்ம. ஸோ டிசப்பாயின்மெண்ட். பரவாயில்ல, அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம கேம்ப் ஃபயர் போட்டிருக்கனால இங்கே எந்த மாவும் அதிகமாக ஸ்பானே ஆகலை. தூங்கிட வேண்டியதாங்க. ஓகே, ஒரு சாம்பி வேறு வரான். ஐயோ, அடிக்காதரா. வேணாம், போயிரு. இவன் செத்துருவான்னு நினைக்கிறேன். சன்லைட்லேயே அவன் செத்து போயிடுவான். அவ்வளோதான், செத்துட்டானா? இங்கே சாவலி அண்ணோம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோதாங்க, முடிச்சோம். நான் வேறு இந்த அப்பப்போ இந்த கேம்ப் ஃபயரில் கொண்டு போய் என் காலை விட்டுறேன். 4 மட்டனை குக் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு ஏதாச்சும் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் தான் நம்ம கேவை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒன்றுமே பண்ணல நம்ம. ஓகே கைஸ், பை.